வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 million மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அது அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் வாஸ்து இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரு பெயர்ச்சியும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மகர ராசி. மகர ராசி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 7 சனி போட்டு அடி உடின்னு அடித்து அப்படி எப்படியோ சனி செகண்ட் ஹவுஸில் அப்படி தப்பிச்சு வந்துட்டீங்க. இப்போ குரு பார்வை வருது. குரு ஒரு ஃபேவரான பிளானட் மகரத்துக்கு கிடையாது. இருந்தாலும் அவருடைய பார்வை என்ன பண்ணுன்னா சுபத்தன்மையை கொடுக்கும். சுபத்துவம் அப்படின்னா ஒரு குட் எனர்ஜி, ஒரு குட் மைண்ட் செட்டு. இப்போ நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நல்லது நடந்தா, நம்ம ஃப்ரெண்டுக்கு நல்லது நடந்தா, அந்த மாதிரி ஒரு நம்மளை சார்ந்த விஷயங்கள், நம்ம எப்பயோ முயற்சி பண்ண விஷயங்கள் அந்த சுபத்துவத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வை. அப்போ ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் முதல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே வரதே ஒரு ப்ளஸ் தானே. அந்த மாதிரி தான் மகரம். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் கரியர், சேஞ்ச் ஆஃப் ஃபீல்டு, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் கண்ட்ரி, எனிதிங் சேஞ்ச். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். நானும் ரொம்ப வருஷமாக போராடிட்டேன் அப்படின்னா இந்த மாதம் தகுதியான மாதம், சரியான மாதம் மகரத்துக்கு. மகரம் இந்த மாதம் திட்டமிட்டது திட்டமிடாதது செயல்படுத்தக்கூடிய ஒரு தகுதியான சரியான மாதம். அடுத்து திருமண விஷயம் எடுத்து பாருங்கள். வரன் பார்த்துட்டே இருக்கீங்க. 7 சென்டில் ஏதோ ஒரு லைஃப் சில பேர் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த கல்யாணம் கரெக்டாக 7 சென்டில் பண்ணுவாங்க, அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி பண்ணி விட்டுரும். எல்லாருக்கும் சொல்ல வரல, ஒரு பர்சன்டேஜ் எடுத்துங்க பொருந்தாத போச்சுன்னா. அப்போ மறுமணம்னு ஒன்று செய்ய வேண்டிய ஆப்ஷன் வரும். இல்லை அந்த குடும்ப பிரச்சனை தீரணும், சரி பண்ணணும், அது சரியாக ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல். குரு பார்வை முதல்ல நம்மளுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருந்தால் தானே அது சரி பண்ண முடியும், சரி ஆகும். 7 சனியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அதுலேருந்து நிவர்த்தி, அது சரி ஆகணும், சரி பண்ணணும். அதுக்கு இந்த குருவுடைய பார்வை அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடும். மாற்றத்தை தருது, திருமணத்தை கொடுக்குது, உறவுகளில் பிரச்சனையை நீக்குது, கணவன் மனைவி மனஸ்தாபத்தை குறைக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எழுதின கொஞ்சம் ஹரியஸ் ஆகிடுச்சு, ஒரு சப்ஜெக்டில் கொஞ்சம் சரியாக பண்ணல, ஸ்கோர் கம்மியாயிடுச்சு, எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இப்போ சார்ஜ் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த டிரான்சிட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டோட்டலாக எனர்ஜியை ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும். இப்போ தான் நிறைய பேர் உங்களை வாழ்த்துவாங்க, பாசிட்டிவாக சொல்லுவாங்க, ஹோப் கொடுப்பாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆதரவாக மாறுவாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு காலமாக இது மாறப்போகுதுன்னு அர்த்தம். பயன்படுத்திங்க, இதான் நல்ல நேரம், பயன்படுத்திங்க, சரியான நேரம் அது. யூஸ் த டைம். அடுத்து நம்ம பார்க்குறது குடும்ப தலைவிகள். பிரச்சனை தலைக்கு மேலே இருந்து அது அப்படியே பாரம், குடும்ப தலைவலி, தொல்லைகள், பிரச்சனைகள், அவமானம் எல்லாம் பரவாயில்ல. கொஞ்சம் நீங்களே குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மாறுவீங்க. ஃபேமிலினா அப்படி இப்படி இருக்கும். பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும், பழி சொல்லுன்னு வருவோம், குறைகள்னு ஒன்று இருக்கும், நோய்கள்னு ஒன்று இருக்கும், வருத்தம் ஒன்று இருக்கும், சுமை இருக்கும், கவலைன்னு ஒன்று இருக்கும். ஆனால் சந்தோஷம் அதுக்கப்புறம் வரும் போல், நிம்மதியும் அதுக்கப்புறம் கிடைக்கும் போல், மகிழ்ச்சியும் அதுக்கப்புறம் வரும் திரும்பும் போல், வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி மீண்டும் வரும் போல், மறுபடியும் ஒரு மலர்ச்சி வரும் போல் அப்படிங்கிற எண்ணங்களை இந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தும். மற்ற கோள்களும் அந்த மாதிரியான நகர்வுகளில் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் மகரமுக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த்து. நீண்ட நெடுங்காலமாக பலவிதமான உடல் உபாதைகள், மன சோர்வு, மனவலி, கை கால் வலி, விபத்துக்கள், சில பேருக்கு நோய்கள், சில பேருக்கு காயங்கள், ஹாஸ்பிட்டலைசேஷன், சிகிச்சை, மருந்து, மாத்திரை, இப்படியே வாழ்க்கை போயிடுமா, ஆப்ரேஷன் அது இதுன்னு, என் பேரண்ட்ஸுக்கு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் சொன்னவங்கெல்லாம் புலம்பியவர்கள் அந்த புலம்பலை நிறுத்தக்கூடிய காலமாக அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. மகரத்துடைய நேரம் இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு ரைசிங் டைம் இது.
ஸ்லோவாக எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். லைஃபே அப்படி தான், ஒரு சைக்கிள் தான். ஸோ எதெல்லாம் பாதிக்கப்படுதோ மறுபடியும் அது ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சேஞ்சிங் டைமுக்கு நீங்கள் வரீங்க ஹெல்த்தில். அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுது. நல்லா ஹெல்த்தியாக வெல்தியாக இருக்கிறதுக்கு நீங்கள் செல்ஃபாகவும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அடுத்து வந்து சீனியர்ஸ். பரவாயில்ல, இப்போ நீங்கள் வந்து 63 வயசில் இருக்கீங்க, 65 இருக்கீங்க, இல்லை 67 இருக்கீங்க, மகர ராசியை சேர்ந்துருக்கீங்க. இது நான் கரெக்டாக மாட்டிக்கிட்டேன், 60+ தான் நான் மகரத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ரிலீஃப் கொடுக்குது உங்களுக்கு. முதல்ல மென்டலி, ஃபிசிக்கலி, ஃபைனான்ஷியலி கடன் பிரச்சனை, தொல்லை, கடனில் வந்து பேர்டனாக இருக்குது, லைஃபே பேர்டனாக இருக்குது. இந்த கடன்லாம் குறையணும். தெரியாமல் ஒரு பிஸ்னஸை பண்ணி மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போயிட்டேன். இந்த மாதிரிலாம் எல்லாம் இப்போ அப்படியே மாற வரும். நான் ஒருத்தர் நம்பி ஏமாந்தேன். இந்த கதையெல்லாம் அப்படியே ஸ்டோரிலாம் சேஞ்ச் ஆகும். இனிமேல் பழசை நினச்சி பழசு மாறுமான்னு நீங்கள் கேட்காதீங்க. புதுசாக என்ன வரப்போகுது, புதுசாக எப்படி மூவ் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான இடத்துக்கு போயிடுவீங்க. மகரம் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டார்டிங் டைம். மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க, மறுபடியும் ஒரு பாசிட்டிவான சைடில் கொண்டு வரீங்க உங்கள் லைஃப்பை. என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க. அதில் நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க. ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பிளேஸு, உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்கில் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணும். ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. இது எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்கள் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அசெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வளமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க, இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறு அமையும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம, இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம். லக்ன மண்டலம், ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அப்போ எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது, உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மன ரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அணுகுமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சரி பண்ண முடியும். குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும். அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக LifeHoroscope.in நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு. அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்க தினந்தனம் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம், லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம்.
அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றுறது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களுடைய எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார். வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 சூட்சம ரகசியங்கள் ஜாதகத்தில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிள். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது? இன்னொரு பக்கம் நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. உடல், மனம், உற்சாகம், மனநிலை இது எல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும். அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு. அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஆஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் இது நடக்கும், அந்த டைம் அப்படி இல்லை. அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோடு கலந்தது. அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன். சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்றத நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.